கார்போஹைட்ரேட்டுகளின் வகைகள். சர்க்கரை, ஸ்டார்ச், நார்ச்சத்து உணவு, கார்போஹைட்ரேட்டுகளின் நிலைகள். சர்க்கரை எந்தெந்த பொருளெல்லாம் இருக்குன்னா பழங்கள், தேன், கரும்பு சர்க்கரை, பீட்ரூட். ஸ்டார்ச் அரிசி, சோளம், உருளைக்கிழங்கு அதிலலாம் ஸ்டார்ச் இருக்குது. நார்ச்சத்து உணவு வந்து முழு தானியங்கள், கொட்டை உணவுகள் மற்றும் பிற. அதிகமான புரதமுள்ள உணவு வந்து சோயாபீன்ஸ் ஆகும். நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது. ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு வந்து ரிட்ரோ வைரஸ் அப்படின்னு பேர். ஒரு வைரஸ் வந்து டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை இருந்துச்சுன்னா அதுக்கு ரிட்ரோ வைரஸ் அப்படின்னு பேர். பணிகள். கால்சியம் வலுவான எலும்புக்கு உதவுது. பற்கள், இரத்தம் உறைதல் இதுக்கெல்லாம் கால்சியம் வந்து உதவுது. பாஸ்பரஸ் வலுவான எலும்புகள், பற்கள். கால்சியமும் பாஸ்பரஸும் எலும்புகள், பற்கள் ரெண்டுக்கும் உதவுது. கால்சியம் எக்ஸ்ட்ரா வந்து இரத்தம் உறைதலுக்கு உதவுது. அயோடின் தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு உதவுது. அதனால அயோடின் சேர்க்கப்பட்ட உப்பை வந்து நம்ம சாப்பிட்றோம். அடுத்தது வந்து இரும்பு சத்து, ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சி. ஹீமோகுளோபின் உற்பத்தி வந்து நமக்கு தெரியும் இரும்பு சத்துன்னு. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து மூளை வளர்ச்சிக்கு இரும்பு சத்து உதவுகிறது. புரத குறைபாட்டினால் வரும் நோய்கள். குவாஷியோர்கர், மராஸ்மஸ். குவாஷியோர்கர் அதோட அறிகுறிகள் வளர்ச்சி குறைபாடு, முகம் அப்புறம் கால்களில் வந்து வீக்கமாக இருக்கும், அப்புறம் வயிற்றுப்போக்கு, அப்புறம் உப்பிய வயிறாக இருக்கும். இதெல்லாம் என்னது குவாஷியோர்கரோட அறிகுறிகள். மராஸ்மஸில் எப்படி இருக்குன்னா மெலிந்த உடல் தசைகள் இருக்கும், மெதுவான உடல் வளர்ச்சி இருக்கும். குவாஷியோர்கர், மராஸ்மஸ் இரண்டும் என்னது புரத குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள். பிக்சர் கொடுத்துருக்காங்க குவாஷியோர்கர், மராஸ்மஸ். தாது உப்புக்கள் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள். கால்சிய குறைபாட்டினால் ரிக்கெட்ஸ் வரும், கால் ரிக். பாஸ்பரஸ் குறைபாடினால் ஆஸ்டியோ மலேசியா. பாஸ்போர்ட் இருந்தால் தான் மலேசியா போக முடியும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பாஸ்பரஸ், ஆஸ்டியோ மலேசியா. அயோடின் கிரிட்டினிஷம். அயோடின் கிரிட்டினிஷம் யாருக்கு? குழந்தைகளுக்கு வரும் அயோடின் கிரிட்டினிஷம். இரும்புச்சத்து இரத்த சோகை யாருக்கு? முதியோர்களில். இரும்புச்சத்து இரத்த சோகை. இரும்புச்சத்து பற்றாக்குறையினால் என்ன வரும்? இரத்த சோகை. ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு உதவுவது எதுனா இரும்புச்சத்து. அப்போ இரும்புச்சத்து குறைபாடு இருந்தால் என்ன இருக்கும்? இரத்த குறைபாடு இருக்கும். அப்போ இரத்த குறைபாடு இருக்கும்போது என்ன வரும்? இரத்த சோகை வரும். பாக்டீரியா வந்து என்னது? மிகச்சிறிய ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிர்கள். ப்ரோகேரியாட்டிக்னு என்னென்னா உட்கரு வந்து இல்லாமல் இருக்கிறது, இல்லை தெளிவாக இல்லாமல் இருக்கும். யூகேரியாட்டிக்னு என்னது? உட்கரு வந்து தெளிவாக இருக்கும். அப்போ பாக்டீரியா செல்களில் வந்து உட்கரு வந்து கிடையாது. உட்கரு வந்து கிடையாது. நுண்ணுறுப்புகள் வந்து இருக்கும் பாக்டீரியா செல்களில், ஆனால் செல் சவ்வுகள் அற்ற நுண்ணுறுப்புகள் வந்து இருக்கும். பாக்டீரியா வந்து ஒட்டுண்ணியாகவும் இருக்கலாம், இல்லைன்னா தன்னிச்சையாகவும் இருக்கும். திசுக்களை ஊடுருவி செல்லும் தன்மை கொண்டவை பாக்டீரியா. சீல் அல்லது தீங்கு விளைவிக்கும் பொருட்களை உற்பத்தி செய்யும். நுண்ணோக்கியின் உதவினால் நுண்ணுயிர்களின் அமைப்பை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். நிமோனியா, காய்ச்சல், டெட்டனஸ், கக்குவான், காசநோய், டைபாய்டு, காய்ச்சல் இதெல்லாம் என்னது? பாக்டீரியா நோய்கள். பாக்டீரியா நோய்களும் பரவும் முறையும் பார்ப்போம். காலரா வயிற்றுப்போக்கு வந்து அசுத்தமான நீர் அதன் மூலயமா வந்து பரவுது. நிமோனியா வந்து இருமல் மற்றும் தும்மல் போது வெளிப்படும் காற்று திவலைகளை சுவாசித்தல் அதன் மூலம் வந்து பரவுது. டெட்டனஸ், கக்குவான் அது வந்து பாக்டீரியங்களினால் தாக்கப்பட்ட காயங்களினால் ஏற்படுகிறது. காசநோய் வந்து இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்று திவலைகளை சுவாசித்தல் மூலம் காசநோய் வந்து ஏற்படுகிறது. டைபாய்டு வந்து அசுத்தமான உணவு அல்லது நீர் அதனால் வந்து ஏற்படுகிறது. வைட்டமின் குறைபாடினால் ஏற்படும் நோய்கள். வைட்டமின் ஏ மாலைக்கண் நோய், குறைவான கண் பார்வை, மங்கலான வெளிச்சத்தில் பார்ப்பதில் சிரமம். வைட்டமின் பி பெரிபெரி, நரம்பு பலவீனம், உடல் சோர்வு. வைட்டமின் சி ஸ்கர்வி, ஈறுகளில் இரத்த கசிவு. வைட்டமின் டி ரிக்கெட்ஸ், பலவீனமான மற்றும் எளிதில் வளையக்கூடிய எலும்புகள். வைட்டமின் இ நரம்பு பலவீனம், மங்கலான கண் பார்வை மற்றும் மலட்டுத்தன்மை. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமை.
வைட்டமின் கே பலவீனமான எலும்புகள், பற்கள் போன்றவை வைட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படுகின்றன. அறிகுறிகள் சிறு காயத்தினால் ஏற்படும் அதிகப்படியான இரத்த கசிவு. வைட்டமின் கே குறைபாடு எதுக்கு அதிகப்படியான இரத்த கசிவு.